ஸோ இந்த கம்பெனியில் என்னோடய லாஸ்ட் டே. ஸோ ஹெச்விசி டெக்னீஷியனாக என்னோடய லாஸ்ட் டேயை முடிச்சுட்டு இப்போது வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். என்னாச்சு ப்ரோ டக்குன்னு வேலையை விட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில பல காரணங்கள் இருக்குது. அது என்னென்ன காரணங்கள் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஏன் வேலையை விட்டேன் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பேசுவோம். என்னோடய பேர் ஷைன். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஹெச்விசி கோர்ஸ் படிக்கிறதுக்காக சென்னை போனேன். ஸோ சென்னை போனது சென்னையில் IIFM அப்படின்ற இன்ஸ்டிடியூட்டில் ஹெச்விசி கோர்ஸ் படித்தது. அந்த கோர்ஸோட ரிவ்யூ, இன்ஸ்டிடியூட்டோட ரிவ்யூ, ஃபுட், அக்காமடேஷன் எல்லாத்தையும் வீடியோவை எடுத்து போட்டேன். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த ஷிஃப்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து முடிகிறது வரைக்கும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் நான் வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். டே ஷிஃப்ட் மட்டும் இல்லை, நைட் ஷிஃப்ட்லேயும் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத அந்த ஒர்க் முதற்கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் இதெல்லாம் ஏன் போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஹெச்விசி கோர்ஸ் படிக்கணும்னு முடிவு பண்ணப்போ நெட்டில், கூகுளில், யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். வேலை எப்படி இருக்கும், ஈஸியாக, கஷ்டமாக, க்ரோத் இருக்கா இல்லையா அப்படின்றத நிறைய சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். எல்லாருமே வாயால் ஜஸ்ட்டு அந்த கோர்ஸை பற்றி சொல்லுவாங்களே தவிர, இல்லை ஹெச்விசி பற்றி சொல்லுவாங்களே தவிர உள்ளே என்ன நடக்குது அப்படின்றத நமக்கு லைவாக காமிச்சிருக்க மாட்டாங்க. என்ன மாதிரியே நிறைய பேர் கண்டிப்பாக சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு நடந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்காது. ஏன்னா நான் என்னென்ன சர்ச் பண்ணி எனக்கு கிடைக்கலையோ அதையெல்லாம் நான் கவர் பண்ணி வீடியோவை எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தமிழ்லேயே பிக்கஸ்ட் ஹெச்விசி யூடியூபராக இருக்கிற லோசியா மீடியா என் வீடியோ பார்த்துட்டு என் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் கேரளாவில் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணது, செலக்ட் ஆனது. இந்த கம்பெனியில் நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எந்த சில்லர் எல்லாத்தையும் வீடியோவை எடுத்து போட்டேன். முக்கியமாக AHU அண்ட் சில்லரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அனிமேஷனோட நம்ம பார்த்தோம். ஸோ எல்லாமே ஸ்மூத்தாக போய்ட்டு இருந்தப்போ தான் எனக்கு ஹெச்விசியோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிது. ஸோ ஹெச்விசியோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சது என்னென்னா, வேலையை விட்டோம், இதுக்கப்புறமா ஹெச்விசி ரிலேட்டடான வீடியோஸ் எதுவும் வராதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். பட் அதுக்கு முன்னாடி அதிகமாக யாருக்குமே தெரியாத, கொஞ்சம் பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த ஹெச்விசி ரிலேட்டடான வீடியோஸ் போட்டதுக்கே இவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்கீங்கன்னா, என்ன மாதிரி விஐபியாக இருக்கிற எல்லா இன்ஜினியர்ஸோட கனவாக இருக்கிற ஒரு IT ஜாப். இன்ஜினியரிங்கில் ECE, CSE, BSCயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் படித்தவங்கள விட்டுருங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஆல்ரெடி கம்ப்யூட்டரை பற்றி, கோடிங்கை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான கோர்ஸ் படிக்கிறதோ, ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதோ அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே நான் IT ஜாப்க்கு தான் போகணுன்றதுக்காக சின்ன வயசுலேருந்தே ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங் எல்லாம் கற்றுக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க மத்தியில் நான் சொல்ல போகிறது, கோடிங்னா என்னன்னே தெரியாத, ப்ரோக்ராமிங் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லாத என்ன மாதிரி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரால் ஜஸ்ட் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு IT ஃபீல்டில் சர்வே பண்ண முடியுமான்றது தான் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ நான் எங்கள் கோர்ஸ் படிக்க வந்த இடத்த தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ், டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கோடிங் படித்தால் வேலை கிடைக்குமா?